இன்னைக்கு வந்து டே 2. நம்ம 75 நாளில் 1 லட்ச ரூபா சேர்க்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். டே 2 வந்து நமக்கு ரொம்ப ஒஸ்ட்டுப்பா. காலையில் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி சமோசா கடைக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே உள்ள சமோசாவெல்லாம் எடுத்துட்டு அதையெல்லாம் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புனா ஓனர் வண்டியில் பெட்ரோல் இல்லை. 1 கிலோமீட்டர் நடந்தே போய் சமோசா டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்த கையோட குளிச்சு கிளம்பிட்டு 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா பார்சலும் கம்மியாக வந்திருக்குது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு 67 பார்சல் மட்டும் எடுத்துட்டு 10 மணிக்கெல்லாம் டெலிவரி கொடுக்க கிளம்பிட்டேன். இன்னைக்கு பார்சல் கம்மிங்கிறதுனால மதியம் ஒரு 2 மணிக்கெல்லாம் வேலையாக முடிஞ்சிருச்சு. அதனால ஆஃபீஸில் போய் கணக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா வீட்டில் சிக்கன் பிரியாணி சிக்கன் வச்சிருந்தாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டே 2 வந்து நமக்கு ரொம்ப ஒஸ்ட்டுப்பா. எதுக்குன்னா அன்றைக்கி நம்ம 67 பார்சல் டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் 46 பார்சல் தான் டெலிவரியே கொடுத்துருக்கோம். 46 × 15 690 ரூபா. கடையில் வேலை பார்த்தது அது ஒரு 200 ரூபா. அப்புறம் டிப்ஸ் ஒரு 20 ரூபா வந்துச்சு. மொத்தமாக 910 ரூபா. அப்புறம் நம்ம இன்றைக்கி 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டிருக்கோம். அதை மட்டும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 860 ரூபா. டே 1 டே 2 வரையும் மொத்தமாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 1895 ரூபா தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1 லட்ச ரூபா நம்ம சேர்க்கறதுக்கு இன்னும் 98,105 ரூபா இருக்குது. ஆனால் பரவாயில்ல, 73 நாள் இன்னும் கையில் இருக்குது. கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிடலாம், நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம்.